வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கிருபை நிறைந்த பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் இப்படி சமூகத்தில் எங்களை கொண்டு வந்த தயவுக்காய் நன்றி. இந்த பகல் முழுதும் கருத்தை நடத்துனீங்க. இந்த மாலை நேரத்தில் இப்படி சமூகத்தில் வைத்து ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஜெப வேலை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய தொடுதல், உங்களுடைய ஆண்டரை ஸ்தோத்திரம், ஆண்டரை உணர்வு எங்களுக்குள்ளே அதிகமாக உண்டாயிருக்க கர்த்தர் நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பாடும்போது ஆண்டவரே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், சந்தோஷம் எங்களுக்குள் உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்கும்போது எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற தேவ மக்களுக்காக ஸ்தோத்திரம். வர வேண்டிய பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் முன் குறித்த ஒவ்வொருவரையும் தடையில்லாமல் கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பெரிய காரியங்கள் நடக்கட்டும். உங்களுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமையுள்ள நாமத்தில் எல்லா தடைகளையும் உடைத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபத்தோட்ட பாட்டு 108வது பாடலை பாடு. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்ற பாடலை பாடு. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை
எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? உம்மை என்ன சொல்லி நான் துதிப்பேன்? அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ஐயா, எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? வருகையில் எடுத்து கொள்வி, கூடவே வைத்து கொள்வி, வருகையில் எடுத்து கொள்வி, கூடவே வைத்து கொள்வி, ஐயா, கூடவே வைத்து கொள்வி, என்னை கூடவே வைத்து கொள்வி, உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், ஐயா, உம் விருப்பம் செய்திடுவேன். உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி? ஆமென். என்ன சொல்லி? மறுபடியும் ரத்தம் சிந்தி மீட்டவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா, இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி
நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் செய்திருக்கிற இரக்கம், அவர் பாராட்டி இருக்கிற நன்மைகளை ஸ்தோத்திரம் நாம் நினைத்து அவரை பாடி ஆராதிக்கிற நேரம். நீங்கள் முழங்கால் படிவிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே எப்படி நான் பாடுவேன் என்று சொல்லி பாடினோம். அதனால் உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே நீர் நடத்தி வந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு செய்திருக்கிற கிருபைகளுக்காக, பாராட்டி கொண்டிருக்கிற இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டும் கைவிடாதேவன் இனிமேலும் கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் தாங்கினவர் தலை நரைக்கும் வரை தாங்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதிர் வயது வரைக்கும் நடத்துகிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவில்லை, நம்மை ஸ்தோத்திரம் மறக்கவில்லை. அவர் எப்போது நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஒரு நாளும் நம்மை வெறுக்காதவர் நம்மை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் கொண்டு வந்து
இந்த மாத கடைசி நாட்களில் நிற்கும்படி கிருபை செய்த ஆண்டவர். ஸ்தோத்திரம். நமக்கு போதுமானவராக கடந்த ஆண்டு முழுதும் இருந்தார். இந்த ஆண்டிலும் அப்படி இருப்பார் நான் நம்புறேன். ஸ்தோத்திரம். போதுமானதற்கும் அதிகமான கிரியை செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடி நாளை வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்களேன். ஒரே நிமிஷம். ஹல்லேலூயா. எங்களுக்கு பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் பயபக்தியா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. எத்தனை பேருக்கு நீர் வேண்டும், நீர் வேண்டும் சொல்லுங்க. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதிவானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் அகிலத்தை ஆமென் வேண்டாம். நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 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 நன்றி அப்பா. எப்போதும் அன்று என் அருகே நீர் வேண்டுமேன்னு சொல்லி பாடினோம். எப்போதும் நீர் எங்கள் அருகே இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா நன்றின்னு சொல்றவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி, 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 நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது என்று நம்புவோமானால் நம்முடைய பாரங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கிற நேரம் தயவு செய்து கண்களை மூடி பயபக்தியாய் ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம் என்ற ஒரு சிந்தையோடு கூட, ஆண்டவர் நம்முடைய வசனங்களை, வார்த்தைகளை கவனித்து கேட்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அந்த பரிசேயனை போல ஸ்தோத்திரம் அல்ல, ஆயக்காரனை போல ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் பயபக்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ தந்திருக்கிற நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் வளர்ச்சி என் நிமித்தமாய் எந்த நிலையிலும் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த இந்த சபையை நான் நன்றாய் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டும், எங்கள் மேலே இரக்கம் பாராட்டும். எங்கள் சபையில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். எங்களால் யாரும் சபைக்கு வராமல் தடையாக இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு அதுக்கேற்றபடி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை நடத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையின் கையில கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த சபையின் ஊழியங்கள் வளர்ந்து பெருகணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பப்படணுமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு நான் எந்த விதத்தில் தடையா இருக்கவே கூடாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகளை
எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களை தடை செய்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படி தடை செய்யாதபடிக்கு ஆண்டவர் எங்கள் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் சபையில் வந்து நிரப்பத்தக்கதாக எங்களை பயன்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டெல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல வழியில நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மந்தை பெருகிறது போல ஆத்துமாக்களை பெருக செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே. ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை எங்க சபையில நடக்கணுமே. ஸ்தோத்திரம், அறியாத ஜாதியை நான் வரவழைப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ராஜாக்கள் ஸ்தோத்திரம் அதிகாரிகள் எல்லாம் சபையில வந்து நிரம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த வார்த்தைகள் நம்முடைய சபையில நிறைவேறணுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவனுடைய வார்த்தை பொய் சொல்லாதே, உற்சாகப்படுத்துவதற்கு சொல்றது இல்லையே. ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா செய்வாரே. நம்முடைய சபைக்கு அந்த கிருபைகள் கிடைக்கத்தக்கதாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் நிமித்தமாய் எந்த தடை இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்திலே என் நிமித்தமாய் தடை உண்டாக்குகிற கிரியைகளை ஆண்டவர் அதமாக்கி போடுவீராக, அதமாக்கி போடுவீராக, அதமாக்கி போடுவீராக. என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னை கழுவுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னிலிருந்து மாம்சம் வெளிப்படாதபடிக்கு ஆவியின் சிந்தை வெளிப்படும்படியாய், ஆவியின் வரங்கள் வெளிப்படும்படியாய், ஆவியின் கனிகள் வளர்ப்பு ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படும்படியாய் எங்களை அலங்கரிங்கப்பா, எங்களை அலங்கரிங்கப்பா, எங்களை அலங்கரிங்கப்பா. ஸ்தோத்திரம். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய சிந்தை, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிந்தையே எங்களிலிருந்து ஆண்டவரே வெளிப்படத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானுடைய கரம் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி இந்த சபையில் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பீராக. ஹல்லேலூயா. ஒருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபைக்கு வந்த ஒருவரையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எனவே ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வர போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடையாய் நிற்கிற எல்லாவற்றையும் நாங்கள் ஒருமனப்பட்டு கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிற தயாபரர் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து போய் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலே புறப்பட்டு விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக புதிய ஆத்துமாக்களை சபையில கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்களை வரவழைக்கிறதா இருக்கிறபடினாலே எங்களை நிறைவான ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட ஆண்டவரை நோக்கி நான் ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை பெருகட்டும் அப்பா, கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சபையை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகணும். சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் ஸ்தோத்திரம் நமக்கு எப்போதும் உண்டாயிருக்கணும். ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி வாசற்படியே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை எப்போதும் நம்ம ஆலயத்து மேல ஒரு வாஞ்சை, எப்போது ஆலயத்து மேல ஒரு பக்தி வைராக்கியம் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு உண்டு பண்ணத்தக்கதாக ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்க சபையிலிருந்து ஸ்தோத்திரம் இந்த பகுதி முழுவதும் ரட்சிப்பு கடந்து போகிறதுக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஸ்தோத்திரம் ரட்சிப்பு வராது, ஜெயம் வராது. ஜெயம் கொடுக்கிறவர், ரட்சிக்கிறவர் ஆண்டவராகிய தேவன் மட்டுமே. அவரே ரட்சிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினாலே ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களே தேவன் ரட்சிக்க முடியாதபடி தடையாயிருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால நம்முடைய பாவங்கள் எதுவும் ஆண்டவர் இந்த பகுதி ரட்சிக்க கூடாதபடிக்கு தடையா இருந்துடவே கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்போதும் என்னுடைய வாஞ்சை ஆண்டவரே பக்தியில நான் வளர, ஆண்டவரே பரிசுத்தத்துல வளர, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணுங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்காமல் இருப்பது காரணம் வசனம் அழகா சொல்லுதுங்க. ஏசாயா 59:1 நம்முடைய பாவங்களே என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற தவறுகள், பாவங்கள் தேவனை மறைத்து விடுகிறது, ரட்சிக்க முடியாதபடி கரத்தை தடுத்து விடுகிறது. இந்த மாலை நேரத்தில் ஒரு
விஷயம் ஆண்டவரே, ஏதாவது நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்து ஆண்டவரே ரட்சிப்புக்கு தடையா இருக்குமானால் இந்த மாலை நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் அப்படியே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த பகுதியிலே கர்த்தர் கட்டளையிட போகிறபடினால் விசுவாசம் உள்ளவர்களை எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமேன் 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 ஆமேன். ஒருத்தர் போதங்க. ஸ்தோத்திரம். நினிவே பட்டணத்தை ரட்சிக்க ஒரே ஒரு யோனாவை பயன்படுத்தினார். இதுல இருந்து ஒரே ஒரு யோனா எழுப்பினா போதும், இந்த அண்ணா நகர் பகுதி ஆண்டவர் சொந்தமாய் மாறும். மாறாததுக்கு காரணம் என்ன? யோனாக்கள் எழும்பவில்லை, எலியாக்கள் எழும்பவில்லை, எலிசாக்கள் எழும்பவில்லைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரே என்னை கொடுக்கிறேன்ப்பா, என்னை படைக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க, என் மூலமா எங்க பகுதிக்கு ரட்சிப்பு கடந்து போகிறதுக்கு ஆண்டவரே என்னை பயன்படுத்த விரும்பினால் என்னை முற்றிலும் அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்னை வணைந்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி. ஹalleluya. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோனாவை கொண்டு 170,000 80,000 பேரை ரட்சிக்க ஆண்டவரால் கூடுமானால் நம்மை கொண்டு ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம். ஸ்தோத்திரம். ஹalleluya. அதனால் நாம் அர்ப்பணிக்காதவரை இந்த ரட்சிப்பு நம்மளிருந்து தொடங்காது, நம்முடைய சபையிலிருந்து தொடங்காது. நாம் அர்ப்பணிக்கணும், ஒவ்வொரு நிமிஷம் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா, ரட்சிப்புக்கு என்னுடைய காரியங்கள் தடையாயிடக்கூடாது, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி. ஹalleluya 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 ஹalleluya. அந்த ஜனங்களுடைய நிலைமையை யோனாவுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தினார். இந்த ஜனங்கள் செய்கிற பாவத்து நிமித்தமாய் அவர்கள் எங்க போறாங்க? பாதாளத்துக்கு போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. அதை போய் நீ முதல்ல பாரு எப்படி வேதனைக்குதுன்னு சொல்லி யோனாவை தூக்கி மீன் வயிற்றுல போட்டு அவனை பாதாளம் வரலாம் அனுப்பி, இந்த ஜனங்க இங்க போக கூடாது, அதனால தான் அவங்களுக்காக நீ போய் நில்லுன்னு சொன்னேன்னு சொல்லி ஆண்டவர் புரிய வச்ச பிற்பாடு தான் யோனாவை கர்த்தர் பயன்படுத்தினார். அருமையானவர்களே ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த ஜனங்கள் போகிற அந்த பாதாளம் எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் பார்த்தாதான் ஊழியத்துக்கு போவோனா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதையும் செய்ய ரெடியாகிறார். ஸ்தோத்திரம். அதனால இந்த மாலை நேரத்தில் ஒரு விஷயம், ஆண்டவர் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க. எந்த காரியம் எங்களுடைய காரியங்கள் தடையா இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம், இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இந்த சிறப்பான ஜெபத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கி எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த புதிய ஆண்டில் எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தத்தக்கதாக எங்களை முற்றிலுமாய் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய ஸ்தாபனத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்த மாசம் எலெக்ஷன் வருகிறது. ஸ்தோத்திரம். அந்த எலெக்ஷன்ல என்ன நடக்குன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். அதனால அந்த எலெக்ஷன் சமாதானமான முறையில் நடக்கத்தக்கதாக அதுக்கேற்ற ஆண்டவர் முன்குறித்த ஆட்களை ஸ்தோத்திரம் அந்த எலெக்ஷன்ல கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போறேன். எங்களுடைய ஸ்தாபனத்துக்காக. ஸ்தாபனம் இல்லைன்னா இந்த சபை இங்க இல்லை. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தாபனத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய சபையை குறித்து நாம் பாரப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சபைக்கு காரணமா இருக்கிற மகா சபைக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். 150 போதகர்களுக்கு மேல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சம்பளம் இல்லாம. ஸ்தோத்திரம். 30 வேதாகம சகோதரிகளுக்கு மேல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சம்பளம் இல்லாம. ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரச்சனையின் மத்தியில ஸ்தோத்திரம் சம்பளம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நிர்வாகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த நிலைமையெல்லாம் இந்த 2026 கர்த்தர் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். பள்ளங்களை எல்லாம் நிரப்புவதாக சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்முடைய ஸ்தாபனத்தில் நிறைவேறணும். பள்ளமா இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிரப்பி ஒரு சந்தோஷமாய் ஊழியர்கள் ஊழியம் செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. ஆண்டவரே மகா சபைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகா சபையில் இருக்கிற நிர்வாகத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிர்வாகம் பண்ண முடியாதபடிக்கு பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல வழக்குகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதனால அதெல்லாம் ஆண்டவர் இந்த 2026 கர்த்தர் மாற்றி போட்டு அமைய இருக்கிற புதிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆட்சியில ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் சித்தமானவர்களை கொண்டு வந்து ஸ்திரம்பட இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்து அன்றைய வழக்கு வாது என்று போகாதபடிக்கு சகோதரர்களாய் அன்றைய சமாதான முறையில பேசி அன்றைய காரியங்களை சரி செய்து கொண்டு இது ஊழியம், இது கர்த்தருடைய வேலை என்பதை மனதில் வைத்து செயல்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய மூத்த ஊழியர்களுக்கு கிருபை தரப்போற
தயவுக்காக, நிர்வாகிகளுக்கு கிருபை தரப்போற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பல வருடங்களாக பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு 2010 இருந்து பிரச்சனை 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 தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 15-16 ஆண்டுகளுக்கு மேல ஸ்தோத்திரம் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இவங்க வந்தா அவங்க கேஸ், அவங்க வந்தா இவங்க கேஸ், இப்படி மாறி 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 கோர்ட்டும் கேஸுமாக தான் ஸ்தோத்திரம் பணங்கள் செலவாகி கொண்டிருக்கிறது. சகோதரர்கள், நாம் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், சமாதான பிரபுவை ஆராதிக்கிறவர்கள். அதனால் நாம் சகோதரர்கள், நாம சமாதானமா போகணும், நாம மற்றவங்களை சமாதானப்படுத்த வேண்டியவங்க. நம்ம வழக்குக்கு போயினுக்கிறோம், கோர்ட்டுக்கு போயினுக்கிறோம் என்ற சிந்தையே இல்லாதபடிக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நல்ல சிந்தையை, கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையை, சமாதானத்தின் சிந்தையை கொடுத்து வரப்போற நாட்கள்ல நடத்தத்தக்கதாய் ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ணி கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்க ஸ்தாபனத்தை ஒரு விசை நினைவில் கொண்டு வருவீராக. ஸ்தாபனத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீர் தான் ஆண்டவரே சமாதான காரணர், நீர் தான் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஸ்தோத்திரம். வழக்கு வாது என்று போகிற ஊழியர்களை ஒரு விஷய கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரை நியாயமான முறையில் சமாதானமான முறையில் பேசி சமாதானப்படுத்துகிறவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவர் சமாதானத்துக்கு ஆண்டவர் உடன்படாதவர்களோடு கர்த்தர் பேசுவீராக. ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து சமாதானமாக இந்த 2026 நல்ல முறையில் ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வீராகன்னு சொல்லி கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த ஆண்டில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய ஸ்தாபனத்தில் கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நம்ம சபையில் வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பள்ளத்தாக்கால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டாக, பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பப்பட்ட ஆண்டாக, கடந்த ஆண்டில் தொடர்ந்து கொண்டிருக்கிற குறைவு எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி இந்த ஆண்டில் கர்த்தர் வழிநடத்தும்படியாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதுவும் நம்மை பின் தொடராதபடிக்கு இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டா இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருக்கும் கொடுங்கப்பா. என்னெல்லாம் பள்ளத்தாக்கு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சபைக்கு தலையாய் நீர் இருக்கிறபடியினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாவற்றாலும் நிரப்பி உடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவீராக. உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாங்க. உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் மாறாத நாமத்தில் பிதாவே ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியம். கர்த்தர் நம் நடுவே பிரசன்னராக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்கு 8:30 மணி வரைக்கும் தான் டைமு. அதனால ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து ஸ்தோத்திரம் நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரத்தை எடுப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் நான் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே ஒரு அருமையான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா கொண்டு எழுதுகிறார். என்ன சொல்றாரு? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. என்ன புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க. புரியுதா புரியலையா? நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதை ஒருத்தர் விளக்கவே தேவையில்லை. என்ன சொல்றாரு? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். எங்க உள்ள பிரவேசிப்பதற்காக? எங்க உள்ள? சபையில் இல்ல. எங்க? ஸ்தோத்திரம். நம்ம ஓட்டத்தை முடிக்கும் போது போற 2 இடங்க. ஒன்று மோட்சம், இன்னொன்று நரகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோட்சம் என்று இந்து சகோதரர் சொல்றாங்க, நம்ம பரலோகம்னு சொல்றோம் தெரியாம. ஸ்தோத்திரம். முஸ்லீம் சகோதரர்கள் ஜன்னத் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த 2 இடம் எல்லா சமயமும் ஒத்துக்கொள்கிறது. ஒன்று மோட்சம் போனோம், இல்லை நரகம் போனோம். நரகம் பாதாளம் என்று சொல்லுகிற இடமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே போடப்பட்டிருக்கிறது நாம் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிற
நாம் எல்லாம் போதிக்கப்பட்டிருக்கிற எங்க பிரவேசிக்க? பரலோகத்தின் உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யாருக்கு வாசலை திறக்கிறாங்க? நீதி உள்ள ஜாதி அது சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. ஸ்தோத்திரம். நாம நினைச்சுக்கிறோம் பரலோகம் ஈஸியா போயிடுவோம். ஸ்தோத்திரம். பரலோகமே நம்ம போக மாட்டோம். முதல்ல அதுவே நமக்கு தெரியல. ஸ்தோத்திரம். நம்ம எங்க போக போறது இல்லை? சொல்லுங்களேன். பரலோகம் போக போறது இல்லை. ஸ்தோத்திரம். இது சொன்ன துருபேசன்றாதீங்க. ஸ்தோத்திரம். பரலோகம் தேவன் வாழுகிற இடம். அங்கெல்லாம் நம்ம போக முடியாது. நம்ம போற இடம் எது? புதிய எருசலேம். ஸ்தோத்திரம். பரம எருசலேம் அப்படின்ற இடத்துக்கு தான் போறோம். வெளிப்படுத்தின விசேஷம். ஸ்தோத்திரம். 19வது அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம். சாரி 21:1. இப்ப இருக்கிற வானமும் இப்ப இருக்கிற பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமே இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம். அதுல தான் நம்ம போய் வாழ போறோம். எங்க போய் வாழ போறோம்? பரம எருசலேம். பரலோகத்துல இல்ல. பரலோகத்துல நம்ம போக முடியாது. ஸ்தோத்திரம். அது தேவனுடைய இடம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் வாசம் பண்ணுவதற்காக புதிய வானம், புதிய பூமி, புதிய ஸ்தோத்திரம் எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர போகிறது. அங்கதான் நம்ம போய் என்ன பண்ண போறோம்? வாழ போறோம். அங்க போய் வாழறதுக்கான வாசலை நீங்க திறக்கணும். உங்களுக்குன்னா புதிய எருசலேம்ல போய் நீங்க வாழறதுக்கு வாசலை திறக்கணும்னா நீங்க நீதி உள்ள ஜாதியா மாறணும். யார் நீதி உள்ள ஜாதி? சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் நீதி உள்ள ஜாதி. சத்தியத்தை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் புதிய எருசலேம்ல தேவனோடு 1000 வருஷம் வாழ்வார்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்ல மாட்டீங்களே? சத்தியத்தை முதல்ல கேட்கணும். கேட்டாதான் அதை கை கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். கேட்டு கை கொள்ளினா வேஸ்ட். ஸ்தோத்திரம். யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அழகா சொல்லுவார். ஸ்தோத்திரம். வேத வசனத்தை கேட்கிறவர்களா இராமல் அதன்படி செய்கிறவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெறுவாங்களாம். வாசிங்க. 1:26 நினைக்கிறேன். வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 1:25. நியாயப்பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. யாக்கோபு 1:25, 23, 20 வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம் 23. சாரி 23 வாசிங்க. எண்ணத்தினாலெனில் திருவசனத்தை கேட்டும் செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை அறியாமல் இருக்கிறான். இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா, ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு இருக்குது, என்னை எனக்கு காட்டி. நான் யாருன்னு காட்டுறது இந்த வசனம் தான். என்னை எனக்கு காட்டுறது இந்த வசனம். ஸ்தோத்திரம். அப்ப ஒரு கண்ணாடியில போய் நான் நிற்கும் போது என்ன கண்ணாடி காட்டுது, நான் யாருன்னு தெரியுது. கண்ணாடியை விட்டு நான் தூரமா போன உடனே நான் யாருன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். அதை தாங்க சொல்றாரு. ஒரு வசனம் நீங்க ஆண்டோடைய சமூகத்துல கேட்கும் போது நீங்க யாருன்னு காட்டுது, அவ்வளவுதான். அங்க காட்டின உடனே என்ன பண்ண மாட்டோம், அதுக்கு அடுத்தது அந்த இடத்த விட்டு போன உடனே என்னத்தை காட்டுச்சு உங்களுக்குன்றத மறந்துடுறோம். அதனாலதான் என்ன பண்ண முடியல, நம்மளால ஆசீர்வாதம் பெற முடியல. 23 தான் சொல்றாரு, எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாமல் போனால். வசனத்தை கேட்கறது பெருசு இல்லைங்க, அதன்படி செய்யணும். எதுக்காக கேட்கறத நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்ம செய்யறதுக்காக தான் எழுதி வச்சுக்கிறாரு. ஸ்தோத்திரம்.
1 கொரிந்தியர் 10:11 வாசிச்சோம். வாசிங்களேன். பைபிள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வாசிங்க. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற இவைகள் எல்லாம், கவனிங்க, பைபிள் எழுதப்பட்டிருக்கிற இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தரம்னா என்னது? உதாரணம், அடையாளம், எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு சம்பவித்ததை இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக பைபிள்? எதுக்கு பைபிள்? ஸ்தோத்திரம். இவங்களுக்கு இது மாதிரி நடந்தாங்கப்பா, அதனால இவங்களுக்கு நடந்துச்சு. இவங்க இது மாதிரி நடந்ததுனால இவங்களுக்கு நாய் போச்சு, நடந்துச்சு. நீ அது மாதிரி நடந்தா உனக்கும் நடக்காது அது மாதிரி சொல்றதுக்கு தான் பைபிள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை திருப்பி மாதிரி தெளிவா படிங்க, ஒருத்தர் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தரங்கள் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அடையாளங்கள், உதாரணங்கள், எச்சரிப்பாக முன்னாடி இருந்தவங்களுக்கு நடந்ததை வேதத்தில் எழுதிவிட்டு சொல்றாரு. முடிவு காலத்தில் இருக்கிற உங்களுக்கு நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி அவை எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், இந்த எச்சரிப்பா அவர் எழுதுகிற அந்த காரியங்களை நாம் கேட்கும் போது அதற்கு உடனே என்ன பண்ண? கீழ்ப்படிஞ்சு நாம் அப்படி செய்யாதபடி நம்மை பாதுகாத்து கொண்டால் நாம் சத்தியத்தை கை கொள்கிறோம்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். சத்தியத்தை நாம் கேட்டு இல்லையா, நம்முடைய காரியத்தை நாம் அறிந்து கொண்ட பிற்பாடும் அதற்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், கண்ணாடியில பார்த்துட்டு போயிட்டு அவ்வளவுதான் அப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த வசனம் பிரயோஜனம் படாது. நாம் இந்த வசனத்தை கை கொள்ள முடியாது. அதனால கவனமா வசனத்தை கேட்கும் போது, வசனத்தை வாசிக்கும் போது கவனமா வாசிக்கணும். நீங்க படிக்கும் போதே தனாடுறீங்க, உங்களுக்கு எப்படி புரியும்? ஸ்தோத்திரம். படிக்கிறதுலயே நிறைய குளறு படிக்குது. ஸ்தோத்திரம். அதனால பைபிள் நீங்க எந்த அளவுக்கு படிச்சுக்கிறீங்கன்றது, ஸ்தோத்திரம், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும். பைபிளை எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு குதறாம வரும். ஸ்தோத்திரம். நமக்கு குதறதுன்னா நம்ம பைபிள் படிச்சே பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்ப பைபிள் படிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாகுதுன்னா, வார்த்தை கேட்கறதுக்கே கஷ்டமாகுதுன்னா நம்மால கண்டிப்பாக கை கொள்ள முடியாது. கை கொள்ள முடியலன்னா எங்க போக முடியாது? ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் பரலோகம் போக முடியாதுன்றாரியா அப்படின்றாதீங்க போயிட்டு. ஸ்தோத்திரம். சத்தியத்தை தான் சொல்லினுக்கிறேன். ஸ்தோத்திரம். சத்தியம் தானே இது. ஸ்தோத்திரம். ஏசாயாவை கொண்டு எழுதி வைத்தார். இதை ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாக. அப்ப வசனத்தை நம்ம கேட்கணும். முதல்ல ஒழுங்கா வசனத்தை முதல்ல ஒழுங்கா கேட்கணுங்க. எந்த வசனம் யாருக்குள்ள போய் வசனம் எப்பொழுது கிரியை செய்கிறது அப்படின்றது தான் மத்தேயு 13வது அதிகாரத்துல இயேசு தெளிவா சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல விதைக்கிறவனை பற்றிய ஒரு உவமையை சொல்றார். ஸ்தோத்திரம். இல்லையா? 2:3 இருந்து வாசிங்களா? 2 இருந்து. ம் 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 ஆ ம் 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 போதும். அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஓமையை எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோன்னு பார்க்க போகிறோம். நமக்கு ஏன் வசனம் கிரியை செய்யலை, வசனத்தை நம்மளால் ஏன் கை கொள்ள முடியல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம கேட்கறதே சரியாக கேட்கறது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விதைன்றது வசனம். விதைன்றது என்னது? வசனம். அதை விதைக்கிறவர் பாஸ்டர். விதைக்கிறவன் யாரு? பாஸ்டர். நிலம்தான் இருதயம். ஸ்தோத்திரம். ஒரு விதை வழி அருகே விழுந்தது. ரோட்டு ஓரமா விழுது. விதைக்கும் போது வழி அருகே விழுந்தது. ஸ்தோத்திரம். நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிற பார்த்துக்கணும். உங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்குதா வசனம்? ஸ்தோத்திரம். அல்லது இந்த 3 கேட்டகரியில் இங்க இருக்குன்னா பாருங்க. ஒருவேளை இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க. சத்தியத்தை நீங்க கை கொள்ளாத வரை
ஸ்தோத்திரம். நீங்கள் பிரயாணப்படுகிற பிரயாணத்தின் முடிவு என்னவா இருக்குன்னு பார்த்துங்க. ஸ்தோத்திரம். சத்தியத்தை கை கொண்டு வாழுகிற ஜனங்களுக்கு தான் அங்கே வாசல்கள் திறக்கப்படுகிறது என்பதை மனதில் வைத்து இந்த செய்தியை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. வழி அருகே விழுந்த விதை என்ன பண்ணுச்சான்? பறவைகள் வந்து உடனே சாப்பிட்டுச்சு. ஆமே, ஸ்தோத்திரம். வழி அருகே நீங்கள் உங்கள் இருதயத்தை வழி அருகே இருக்கிற நிலமா வச்சுருந்தீங்கன்னா, வெளியே போனவொடனே பிசாசு வந்து டப்புன்னு என்ன பண்ணுறான்? பச்சினா பிசாசு உங்கள் வசனத்தை ஸ்தோத்திரம் எடுத்துருவான். அது போய் அந்த நிலத்துல விழுந்து அந்த நிலத்துல அது இருந்தால் தான் ஸ்தோத்திரம் நமக்கு அது வளர்ந்து பலன் தரும். ஸ்தோத்திரம். வழி அருகே இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் விதைக்கப்பட்டவர்கள். பிசாசு வெளியே போனவன்னு என்ன பண்ணிடுறான்? எடுத்துறதுனால 2 நாள் கழிச்சு அல்லது 4 நாள் கழிச்சு போனவர் என்ன செய்தி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அல்லது வீட்டில் போய் ஸ்தோத்திரம் அது என்ன செய்தின்னு கேட்டால் கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் வழி அருகே இருக்கிற நிலமாக வசனத்தை கேட்கிறபடினாலே இது முதல் கேட்டகரிக்கு நடக்குது. 2வது கேட்டகரி ஸ்தோத்திரம் கற்பாறை மேலே விதை விழுந்தது. அந்த விதை மேலே கொஞ்சம் தண்ணீர் நிறைந்த, அதாவது தண்ணீரோடு சேர்ந்து இருக்கிற மண்ணும் இருந்தது. அந்த கல் மேலே கீழே பாறைக்குது, மேலே என்ன இருக்குது? பாறைக்கு மேலே கொஞ்சம் மண் இருக்கும், ஈரப்பதமாக இருக்கும். அந்த இடத்துல விதை விழுந்துச்சு பாருங்க. அந்த தண்ணி வாசனையால் டக்குன்னு முளைச்சி வந்துச்சு வெளியில். ஆனால் வெயில் ஏறின போதோ வேர் கொள்ள முடியாமல் கீழே கித்து பாறையிலேருந்து எதுவுமே அது கிடைக்காது அப்படின்றதுனால ஸ்தோத்திரம் வெயில் ஏறின போதோ தீந்து போனது. ஸ்தோத்திரம். 2வது கேட்டகரி வசனத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறது. ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு வளருகிற அளவுக்கு வர்றது. ஸ்தோத்திரம். ஆனால் இருதயம் உள்ள என்ன இருக்குது? அடியில் கல்லான இருதயமா இருக்கிறபடினாலே, பாறையான இருதயமா இருக்கிறபடினாலே, வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயமா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அது வேர் கொள்ள முடியாமல் தீந்து போனது. வசனம் அங்கேயும் பிரயோஜனப்படலை. 3வது கேட்டகரி முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அந்த செடி வளர்ந்தது, அது வளர முடியாதபடிக்கு உலக கவலைகளும் சிற்றின்பங்களும் உலகத்தில் இருந்து வருகிற வேற காரியங்களும் போட்டு அதை அழுத்தினதுனால அந்த விதை வளர முடியாமல் அழிந்து போனது. 4வது கேட்டகரி நல்ல நிலம். அந்த நிலத்துல விழுந்த விதை 30, 60, 100 பலன் கொடுத்தது. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நாம ஸ்தோத்திரம் நம்ம சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில அந்த வசனம் 30, 60, 100 பலன் கொடுத்திருக்கிறது. அப்படி கொடுத்திருக்கிறது எனக்கு அப்படின்னா ஸ்தோத்திரம் நீங்க நல்ல நிலம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு பலனே கொடுக்கலன்னா இந்த 3 கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதானே, சாதாரண டெஃபினேஷன் தானே. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவ கேட்கும்போது ஆண்டவரே ஒரு நல்ல நிலமாகிய இருதயத்தில் நல்ல நிலமாக என் இருதயத்தை மாற்றுங்கப்பா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் வேத வசனம் கேட்க முடியாத காரியங்கள்லாம் இருக்குது, நிறைய மறைபொருள் இருக்குது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:18 தாவீது ஜெபிக்கிறார். வாசிங்க சங்கீதம் 119:18 என்ன சொல்றார் பாருங்க. ஓசியா 8:12 என்ன சொல்லுது வேதத்தை குறித்து? ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:18 உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை, வேதம் என்பது அதிசயம் என்று சொல்லுகிறார். ஓசியா 8:12 வேதத்தின் மகத்துவம் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பைபிள் ஒரு பொக்கிஷங்க. இதுல எவ்வளவு இருக்குது ட்ரெஷரி. எடுக்க எடுக்க வந்துனே இருக்கும், எடுக்க எடுக்க வந்துகினே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. வந்துகினே இருக்குது, அது குறையவே குறையாது. ஸ்தோத்திரம். அதனால நீங்க புரிஞ்சுக்கிற விதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வழி அருகே இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா, கற்பாறை நிலமாய் இருக்கிறீங்களா, அல்லது முள்ளுள்ள நிலமா இருக்கிறீங்களா, நல்ல நிலமா இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். ஸ்தோத்திரம். நல்ல நிலமா இருந்தாதான் வசனத்தை சத்தியத்தை கை கொள்ள முடியும். மற்ற 3 நிலங்களும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு கை கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறபடினாலே அந்த 3 நிலங்களின்படி வாழுகிற இருதயத்தை உடையவர்கள் நிச்சயமாக ஸ்தோத்திரம் பரம எருசலேமுக்குள்ள போக முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டவரே உம்முடைய வசனம் கேட்க கிடையாத அரிய பொக்கிஷமா இருக்குது. இந்த வசனம் தான் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக போகுது. ஆமென். பரம எருசலேமுக்கு கொண்டு போக போகுது. அதனால எங்களால் முடியலப்பா, நீங்க பலத்தை கொடுங்க, நாங்கள் அந்த வசனத்தை கை கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போராடி ஸ்தோத்திரம் பைபிள் படிக்காம நாளை தொடங்கவே கூடாது. ஸ்தோத்திரம்.
பைபிள் படிக்காம ஒரு நாள்ல நீங்க போறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே வராது. பைபிள் படிக்காம சபைக்கு வரவே கூடாது. பைபிள் படிக்காம எந்த நாளையும் தொடங்கவே கூடாதுங்க. ஸ்தோத்திரம். நாம் அப்படி படிச்சு படிச்சு பிராக்டிஸ் பண்ணாதான் பைபிள் தான் வாழ்க்கையே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு பையன் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போனான். கவனிங்க. ஸ்தோத்திரம். அவங்க அப்பா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். வெளிநாட்டுக்கு போகிறான், டிக்கெட்லாம் போட்டு அனுப்பிச்சிட்டாரு. வழி செலவுக்கு கை செலவுக்கு பணமே கொடுக்கல. அங்கே போய் காலேஜில் சேர்ந்துட்டான். ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு வந்தான். சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை வீட்டில். ஸ்தோத்திரம். உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்பா எதுவுமே பணம் தரலையே, ஏதாவது பைசா அனுப்புன்றான். ஸ்தோத்திரம். உடனே அப்பா சொல்கிறாரு, பைபிள் படி. என்ன பண்ணு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைப்பா, பைசா அனுப்புனா அப்பா நான் சொல்கிறாரு பைபிள் படின்றாரு. ஸ்தோத்திரம். கவனம் வச்சுட்டான். அப்போ கூட அவனுக்கு பைபிள் படிக்கணுன்ற எண்ணம் வரல. ஸ்தோத்திரம். நைட்டு படுத்துட்டான் பசியிலேயே. அடுத்த நாள் காலையில் இருந்து காலேஜுக்கு போயிட்டான். ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லாக சாப்பிடல, 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம். 2வது நாள் காலேஜுக்கு போயிட்டு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். சாயந்தரம் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்பா 2 நாள் சமாளிச்சிட்டான், இனிமேல் என்னால் என்ன பண்ண முடியாது, சமாளிக்கவே முடியாது, சாப்பிடாம என்னால் இருக்க முடியல, தலைலாம் சுற்றுது, ஏதாவது பணத்தை அனுப்புன்னு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, கூலா பைபிள் படி. பைபிள் படித்தா உனக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், பணம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாரு. அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிட்டு பெட்டில் போய் படுத்துட்டான். அந்த கோவத்தில் அப்படியே தூங்கிட்டான். 3வது நாள் கண்டினியூ ஆகுது. காலையில் எழுந்தான், காலேஜுக்கு போயிட்டான். ஸ்தோத்திரம். 3 நாளாக சாப்பிடல, 2 நாளாக சாப்பிடல. 3வது நாளாக போய் காலேஜில் முடிச்சுட்டு வந்து ஸ்தோத்திரம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். ஸ்தோத்திரம். அப்பா சொல்கிற அதே பதில், பைபிளை படி. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. இவனுக்கு பயங்கர கோபம். ஸ்தோத்திரம். 3 நாளாக சாப்பிடலன்னு நான் ஃபோன் பண்ணா, இவர் நான் பைபிள் படின்றாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெட்டியில் வைத்திருந்த பைபிளை எடுத்து தூக்கி செவிட்டு அடிச்சான். ஆமென். ஸ்தோத்திரம். கோபம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். சாப்பாட்டுக்கு நான் பைபிள் படின்றாரு, எல்லாத்துக்குமே பைபிள் படின்றாருன்னு சொல்லி கோபத்தில் தூக்கி அடிச்சான் பாருங்க பைபிளை. ஸ்தோத்திரம். லட்சக்கணக்கில் பணம் பைபிள்லேருந்து வெளியே பறக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இவன் பைபிள் படிக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு பேஜ்லையும் $100 வச்சிருந்தாரு. பசி எடுக்குதுன்னு ஃபோன் பண்ணால் பைபிள் படிச்சிருந்தா $100 கிடச்சிருக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேஜ்லையும் எவ்வளோ வச்சுக்கிறாரு? ஸ்தோத்திரம். இந்த பேஜ் நீ பைபிள் படிச்சிட்டீங்கன்னா அந்த $100 எடுத்துக்கலாம். $100 கிட்டத்தட்ட 8000 ரூபாய். ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு நாள் செலவுக்கு போதாதா? அது மாதிரி ஃபுல்லாக பைபிள் ஃபுல்லாகுது. ஸ்தோத்திரம். அப்போ தான் அவனுக்கு யோசனை வந்தது, ஞாபகம் வந்தது, அப்பா இதுக்கு தான் பைபிள் படி சொல்லியிருந்தார் பல்து. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பையனுக்கு நடந்த சம்பவத்தை நம்ம வாழ்க்கையில் ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் பைபிள் படிச்சிங்கன்னா கிடைக்கும். பைபிளில் ஒவ்வொரு பக்கத்துலையும் ஆண்டவர் என்ன வச்சுக்கிறாரு? $100 அதுக்கு மேலே வச்சுக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால தான் நான் சொல்கிறேன், பைபிள் படிக்காம நாளை தொடங்காத. ஸ்தோத்திரம். பைபிள் படிக்காமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு சித்திக்காது, வாய்க்காது. ஸ்தோத்திரம். பைபிள் நீங்கள் படிக்கணும். பைபிள் கண்டிப்பாக வசனம் உங்களை வழி நடத்தும், வார்த்தை உங்களை வழி நடத்தும். இன்னைக்கு நான் எங்கப்பா போகணும்? ஸ்தோத்திரம். பைபிள் படி. அவர் சொல்லுவார் என்ன செய்யணும். பைபிள் படிக்கும்போது அவர் பேசுகிறாரு, பைபிள் படிக்கணும் அதிகமாக. நீங்கள் ஜெபம் பண்ணலினா கூட பரவாயில்ல, நான் எக்ஸ்கியூஸ் சொல்லுவேன். நீங்கள் பைபிள் கண்டிப்பாக படிக்காமல் ஒரு நாளையும் தொடங்குவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய எண்டு பாயிண்ட் கொஞ்சம் டேஞ்சராகத்தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்போம். ஸ்தோத்திரம். சத்தியத்தை நாம் கேட்கறதுக்கு முதலாவது அர்ப்பணிப்போம். எந்த மனநிலையில் கேட்குறோம்? ஸ்தோத்திரம். வழி அருகே இருக்கிற நிலமாக கேட்குறோமா, கற்பாறை நிலமாக கேட்குறோமா? ஸோ ஏதோ நானும் கேட்டேன், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன்னு கடந்து போய் ஸ்தோத்திரம் பலன் கொடாமல் அழிஞ்சு போகிறோமா? அல்லது வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாக வெளியில் போனவனே பிசாசு அந்த வசனத்தை எடுத்துடுறானா? ஸ்தோத்திரம். அல்லது முள்ளுள்ள இடங்களில் விழுந்த ஸ்தோத்திர நிலமாக நமக்குள்ள வசனம் விழுந்து வளர நினைச்சாலும் வேற விதமான காரியங்களை போட்டு முள்ளாக அதை குத்தி அந்த வசனமே வளராமல் அழிந்து விடுகிறதா? அல்லது நல்ல நிலமாய் நம் வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்தவர்களாக பைபிளை மூடிட்டு கண்ணை மூட போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் நாம் எப்படி இருக்கிறோன்றதை பாருங்க. ஸ்தோத்திரம். வேதம் என்பது சத்தியம். வேதம் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே இருந்தவர்களுக்கு நடந்தது நமக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எடுத்துக்காட்டை நாம் சரியானபடி நாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா ஸ்தோத்திரம், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்காதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். அதெல்லாம் நம்ம தெரியாமல் எப்படி நமக்கு நடக்கிறது? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே. ஸ்தோத்திரம். தெரிஞ்சிக்காமல் நம்ம எச்சரிக்கையாக வாழ முடியும் அப்படின்ற சிந்தையோடு கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் கேட்ட வார்த்தைகள், கடந்த நாட்களில் கேட்ட வசனங்கள் ஏதாவது நமக்குள்ள நிலைத்து வளர்ந்து இருக்குதா?
அல்லது ஸ்தோத்திரம் எதுவுமே ஞாபகம் வராமல் இருக்குதான்னு பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம் ஏதாவது வளர்ந்து பலன் கொடுத்திருக்கிறதா, அல்லது ஏதாவது வளர முயற்சிக்கும் போது ஏதாவது முட்கள் குத்தி அழித்திருக்கிறதா, அல்லது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் வளர முற்படும் போது பாறையான இருதயமாகி அந்த செடி அழிந்து விட்டதா, அல்லது போடப்பட்ட விதையே ஸ்தோத்திரம் வெளியில போன பிசாசினால் எடுக்கப்பட்டிருக்கிறதா ஸ்தோத்திரம், அல்லது நல்ல நிலமாக நம்முடைய இருதயத்தில் வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுத்து கொண்டிருக்கிறதா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. இந்த வசனம் என்னை நடத்துகிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு வசனம், எத்தனையோ வசனம் இருக்குது, 3442 வசனம் இருக்குது. ஸ்தோத்திரம், நீங்க எந்த ஸ்தோத்திரம் எத்தனை வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை நடப்பித்து இருக்கிறது, வசனம் உங்க வாழ்க்கையில பழித்து இருக்கிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்க. பழித்திருந்தா தான் நீங்க நல்ல நிலமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நல்ல நிலமா கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி டைம் எல்லாம் விட்டுட்டு நாம ஏங்க சபைக்கு வரோம்? ஸ்தோத்திரம், ஆண்டவர் பேசுகிறார், வசனத்தை சொல்லுகிறார் என்று சொல்லும்போது அதை நம்முடைய நன்மையான செம்மையான இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பலன் கூடிய அளவில் நாம் வாழ்ந்தால்தானே நமக்கு இந்த வசனங்கள் ஆசீர்வாதமா இருக்கும், எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்களேன். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல நிலமாய் என் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே, நல்ல நிலமாய் என் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டே கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. ஸ்தோத்திரம், உலக கவலைகள் ஆண்டே பிரச்சனைகள் நிறைந்த இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. வழி அருகே இருக்கிற நிலமான இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. நல்ல நிலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சியோடு ஜெபம் பண்ண போறீங்க? பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் இதயத்தின் ஏக்கமானீர், நீரே என் இதயத்தின் ஏக்கமானீர். நானோ அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம்மையே நம்புபவர். நானோ அபிஷேக ஒலிவ மரம். எத்தனை பேருக்கு இந்த எண்ணம்? உங்களுடைய வசனம் தான்பா எனக்கு பசியாற்றம் உணவா இருக்கணும், வேதம் தான் என் மன மகிழ்ச்சி. தாவீது அழகா சொல்றாரு, வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், உங்களுடைய வேதம் ஸ்தோத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தின்படியெல்லாம் தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று சொல்லுகிறார். இந்த 119 சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதங்க. வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கிற சங்கீதம். நீங்க பைபிள் ஃபுல்லா படிக்க முடியலனாலும் இந்த 119 சங்கீதத்தை டெய்லி படிங்க, ஒரு முறையாவது படிங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்னு தொடங்குது அந்த வசனம். எடுக்கும் போதே பைபிள் தான், எல்லாமே வேதம் 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 தான் வரும். ஸ்தோத்திரம், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியம்னு சொல்லுவார். ஸ்தோத்திரம், உங்களுடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், உங்களுடைய பிரமாணங்கள் ஆண்டவரே, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உங்களுடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்று சொல்லுவார். ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தையை அவ்வளவு நேசித்து அவ்வளவு முக்கியப்படுத்தி சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, காரணம் என்ன? வார்த்தை தான், வசனம்தான். வசனத்தை கை கொள்ளும் போதுதான் நமக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம் கிடைக்க போகிறது என்றால், என்னிலிருந்தாவது ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை எனக்கு வரணுமே ஆண்டவரே, உம்முடைய வசனம் இல்லாம ஒரு நாளையும் தொடங்கக்கூடாது, ஒரு நிமிஷம் நான் கடந்து போகக்கூடாது என்ற அந்த முனைப்பு உங்களுக்குள்ள உண்டாகணும். ஸ்தோத்திரம், உண்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை ஆண்டவர்
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாக எங்க இருதயத்துல ஊற்றுங்கப்பா. உடைய பிள்ளைகளாக எங்க இருதயத்துல ஆண்டரை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஜெபம் பண்றீங்களா? பாரத்தோடு பரலோகம் போகணும்னு எண்ணம் இருந்தா, பரம எருசலேம்ல நான் ஆண்டவரோடு வாழணும்னு எண்ணம் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு ஸ்தோத்திரம், எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஸ்தோத்திரம். ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபியான இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து உம்மை ஆண்டரை பாடவும், உம்மை துதிக்கவும், உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லவும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் சத்தியத்தை கை கொள்ளுகிற கிருபைக்குள்ளாய் நடத்தப்படவும் கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டவர்கள் அன்றே ஆசீர்வதிக்கப்பட, அன்றே ஸ்தோத்திரம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் மாற, ஆண்டரே கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்த்து அங்கிருந்து போனவுடனே ஆண்டரே மறைந்து போகிறது போல அல்லாமல், ஆண்டரே தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கணுமே, தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கி கொண்டே இருக்கணுமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டரே சங்கீதம் 119 176 இப்படியாய் முடிப்பார், காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், தேவரீர் என்னை தேடுவீராக சொல்லி முடிப்பார். அதுபோல ஆண்டவருடைய வசனத்தை விட்டு ஆண்டரை நாங்கள் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போய் கொண்டிருக்கிறோம். எங்களை தேடுவீராக, உம்முடைய வசன வெளிச்சத்தில் எங்களை கொண்டு வருவீராக, உம்முடைய வாக்கியத்தின் ஆண்டரை வார்த்தைகளின் வெளிச்சத்தில் எங்களை நடத்துவீராக. ஸ்தோத்திரம் 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 அப்பா. சங்கீதம் 32:8 நீங்க சொன்னீங்களே, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை நடத்துவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் நீரப்பா. அப்படியானால் அது எப்படி எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே? நாங்கள் வேதம் படிச்சா தானே எங்களுக்கு போதிப்பீங்க. பைபிளை நாங்கள் வாசிக்காம எப்படி ஆண்டவர் போதிக்க முடியும்? அதனால இனிலிருந்து ஒரு முடிவுக்கு நாங்கள் வரோம். அன்றைய வேதத்தை நாங்கள் முக்கியப்படுத்தி ஆண்டதுக்கு நேரங்களை ஒதுக்கி, அன்றைய அநேக பக்தர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் முழங்கால நின்று படித்திருக்கிறார்கள், வேதத்தை அவ்வளவு கனப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் ஆண்டரை அட்லீஸ்ட் ஆண்டரை அமர்ந்தாவது அதை படிக்க, அதை படிக்கிற ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ள உண்டாக, ஆண்டரை படித்து கை கொள்ளுகிற அந்த கிருபைகள் எங்களுக்கு உண்டாக இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டரை இந்த காரியங்கள் ஒரு நாள் எங்களை விட்டு மாறவே கூடாது, மறையவே கூடாது. எங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் தொடர, அது நிமித்தமாய் வரப்போகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று பரலோகத்துல சத்தம். ஆண்டவரே, அந்த நீதி உள்ள ஜாதியில நாங்கள் இருக்கணுமே, பரலோகத்தில் நாங்கள் பிரவேசிக்கணுமே. அதுக்காக தான் எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு பாடுகள். ஆண்டவர் அதை ஆண்டரை ஸ்தோத்திரம் இந்த வசனத்தின் மூலமாய் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். அதை கை கொள்ள வேண்டிய கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். நல்ல நிலமாய் இந்த வசனங்கள் இருதயத்தில் பதியும் என்று நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பதிய செய்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையாய் கர்த்தர் நடத்தும் ஒவ்வொருவரையும். ஆண்டரை ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த ஆண்டில் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு வல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகி தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம், விசேஷமாய் வேதத்தின் மேல் உள்ள அந்த வாஞ்சை, வசனங்களை கை கொள்ளுகிற இருதயம் இதனால கடந்து வந்தனமான இவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக.